எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுத் இந்தியன் பேங்க்கு. அதோடைய கரண்ட்டு ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி பிக் பிக்சரில் என்ன மாதிரி போயிட்டுருக்குன்றதையும் பார்ப்போம். கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 2 3 4 5 போகுது. ஒரு இம்பல்ஸ் போகுது. எங்கேருந்து அப்படின்னா அரௌண்டு ஒரு 7ஆம் தேதி ஏப்ரல் 7லேருந்து 2025 ஏப்ரல் 7லேருந்து ஒரு இம்பல்ஸ் வேவ் போயிட்டுருக்கு. இப்படி இம்பல்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டில் வேவ் 4 போயிட்டுருக்கு. வேவ் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயகனலாக தான் போகுது. ஸோ டயகனல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வேவ் 4ல் அது என்னவா இருக்கும்? ஏ லெக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ கரண்ட்டில் வந்து பி போயிட்டுருக்கு. இப்போது வேவ் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிசி ஆர் ட்ரையாங்கிள் இல்லைனா WXY இந்த மாதிரியான வேவ்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்னு நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரியான ஏபிசி ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஏபிசி. ஒரு புல் பேக் வந்து ஒரு 30% வரைக்கும் 30 to 50% வரைக்கும் கொடுத்துட்டு நல்லா கீழே வரைக்கும் போகும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏபிசி. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஏபிசின்னு சொல்லுவாங்க. இது ரெகுலர் ஃப்ளாட் ஏபிசி. வேவ் ஏ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வரைக்கும் அந்த பி வேவ் வந்து போகும். அதே மாதிரி பி ஸ்டார்ட்டிங் வரைக்கும் சி வந்து போகும். ஸோ இது வந்து ரெகுலர் ஃப்ளாட்டு. அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இர்ரெகுலர் ஃப்ளாட்டு. எப்படின்னா இப்போ இந்த வேவ் பி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பி வந்து வேவ் ஏவோட ஸ்டார்ட்டிங்க்கு மேலே போயிடும். அதே மாதிரி வேவ் சி வந்து வேவ் பியோடைய ஸ்டார்டிங்க்கு கீழே போகாது, இடையில நின்றும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஃப்ளாட்டு. இன்னொரு டைப் இருக்குது, அதையும் பார்ப்போம். இந்த லாஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வேவ் ஏயோட ஸ்டார்டிங்கை தாண்டி வேவ் பி போயிடும், வேவ் பியோட ஸ்டார்டிங் தாண்டி வேவ் சி போயிடும். ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் ஏபிசி வந்து இருக்குது. நம்ம இந்த 4யுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம இந்த பி வேவ் வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது நம்மளை போட்டு ரொம்ப குழப்பம். ஏ பி போயிடட்டும். சி வேவில் வந்து நம்ம அந்த இம்பல்ஸு ஆர் வந்து டயக்னல் இல்லை வந்து பம்ப் அண்ட் டம்ப் இதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வேவ் வந்து நம்ம ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ 4th வேவ் போயிட்டுருக்கு. அதில் வேவ் ஏ வந்து ஒரு டயக்னலாக போயிருக்கு. அதையுமே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போது மற்ற எல்லா இதுவுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போது வேவுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நமக்கு டயக்னல் கிடச்சிருக்கு. அடுத்து இப்போ பி லெக்கு போயிட்டுருக்கு. அது எவ்வளோ தூரம் வேணாலும் போகட்டும். நமக்கு தேவை வந்து சி லெக்கு. சி வந்து என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம அந்த பேட்டர்ன் C.5 வந்து நம்ம கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு ரேலி வந்து வரும். இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ரேலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெருசாக இருக்கும். அதுதான் வந்து என்டையர் பிக்சரில் வந்து வேவ் 5ஆக இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இப்போ கரண்ட்டில் பி ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு. அது முடியட்டும். சி என்ன மாதிரி ஃபார்ம் ஆகிறதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேவ் 5க்கு வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். இது வந்து நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். இப்போ டே கேண்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து வேவ் பிக்குள்ளே சி போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எப்போவுமே வந்து ஒரு ஏ, பி விட்டுருங்க. சி எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ள லெக் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த லெக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பிக்சரில் சி வந்து வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த பி பாயிண்ட்டு எங்கே முடியுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போது ஏ பாயிண்ட்டோடைய ஸ்டார்ட்டிங் வரைக்கும் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது என்னவா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரெகுலர் ஃப்ளாட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏ பாயிண்ட்டை தாண்டிருச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் 2 ஃப்ளாட்டு, அதாவது இர்ரெகுலர் ஃப்ளாட்டு ஆர் எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பி எங்கே முடியுன்றதை பொறுத்து நம்ம அதுக்கடுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போதைக்கு கரண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏபிசி பேட்டர்ன் தான் போயிட்டுருக்கு. இப்போது பி பாயிண்ட் சி வந்து போயிட்டுருக்கு. பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீக்குங்களில் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, என்ன மாதிரி போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்தராக வந்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ 2020க்கு அப்புறம் என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. டயகனலாக தான் போயிட்டுருக்கு. வேவ் 4உடைய பவுண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா வேவ் 1க்குள்ளே வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ இது கண்டிப்பாக டயகனலாக தான் இருக்கும். இப்படி டயகனலாக போயிட்டுருக்கு அப்படின்னா இது என்டையராக 2020க்கு அப்புறம் வேவ் 1ஆக இருக்கும். வேவ் 1க்குள்ளே டயகனல் வரலாம் இல்லையா? வேவ் 1ஆக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது நமக்கு இது வந்து என்ன டைப் ஆஃப் டயகனல் அப்படின்னா எக்ஸ்பேண்டிங் டயகனல். வேவ் 1 விட வேவ் 3 பெருசாக இருக்குது. வேவ் 2 விட வேவ் 4 பெருசாக இருக்குது. அப்போது நமக்கு இது வந்து வேவ் 5ம் என்ன ஆகும் அப்படின்னா வேவ் 3 விட நமக்கு பெருசாக இருக்கணும். இப்போ நம்ம வேவ் 3யோடைய எவ்வளோ லென்த் போயிருக்குன்னு பார்ப்போம். அதை வந்து நம்ம வேவ் 5 கூட கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது மினிமம் நமக்கு இவ்வளோ தூரம் போய் ஆகணும். அதுக்கு மேலேயும் போகலாம். ஆனால் அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக நிற்கக்கூடாது. அந்த லெவலுக்கு கீழே நிற்கக்கூடாது. அது மேலே அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாக நமக்கு மேலே போகணும். இப்போ வேவ் 3 வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ நான் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் எடுத்திருக்கேன். வேவ் 3யோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து வேவ் 3 முடிய போட்டுக்குவோம். அகெயின் வேவ் 4 எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இப்போ 1x எங்கே வருது? கரெக்டாக ரூ. 123
94 காசில் வந்து நிற்கிது. இப்போ நமக்கு வேவ் 5 வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த 123 அதாவது ரூ. 124 தாண்டி மேலே போகணும். அப்படி போணுச்சு அப்படின்னா தான் இது கன்ஃபார்மாக இது எக்ஸ்பேண்டிங் டயகனலாக வந்து மாறுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம சேஃபர் சைடு என்ட்ரி ஆகிறது வந்து என்ன மாதிரி என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா, இப்போ ஃபிபனாச்சி டூல் எடுத்திருக்கேன். வேவ் 4 உடைய ஸ்டார்ட்டிங்லேருந்து வேவ் 4 உடைய எண்டுக்கு ஒரு ஃபிபனாச்சி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது அதாவது இந்த வேவ் 5 இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ஃபிபனாச்சியோடைய 38லேருந்து 50% மேலே வந்து நமக்கு போகும் பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து புல்லிஷ் மொமெண்டமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து இன்னும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் இது கண்டிப்பாக இது அப்சைடு தான் மொமெண்டம் போகும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல லாங் கேண்டில் வந்து போட்டிருக்கு. அந்த கேண்டில் வந்து 38 50% பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ இது லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக தான் கீழே வந்திருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வேவ்க்குள்ளேயும் நம்ம வந்து ஒரு ஏபிசி பார்க்கலாம் இல்லையா? இப்போ என்ன நடக்கலாம்னா இங்கே இப்படி ஒரு ஏபிசி போட்டு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த எவ்வளோ ரூ. 124 மினிமம் ரூ. 124 போகணும். போகும் பட்சத்தில் இது எக்ஸ்பேண்டிங் டயகனலாக இருக்கும். இது வந்து ஒரு என் பேட்டர்னுங்க. இது வந்து என் பேட்டர்ன். ஸோ கரெக்டாக அந்த 50% ரேஞ்சு தாண்டுது அப்படின்றப்போ அதுக்கு மேலே உள்ளது எல்லாமே போனஸ் தான். ஸோ இதுதான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குடைய ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு அப்சைடு மொமெண்டத்தில் தான் இருக்குங்க. பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்த பேங்க்கை பார்ப்போம் நம்ம. இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்இண்ட் பேங்க்குங்க. ஜனவரி 15, 2024 ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ரூ. 1675 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 720 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 900 பக்கம் டவுன் ட்ரெண்ட் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்ப்போம். டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். மார்ச் லோலேருந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நமக்கு ஒரு ஏபிசி கிடச்சிருக்கு. ஏபிசி போயிட்டுருக்கு. அதில் சீக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டயகனல் பேட்டர்னாக கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வேவ் வந்து ஏபிசி சி கம்ப்ளீட் ஆகி அடுத்து வந்து ஒரு லெக் போயிட்டுருக்கு. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ஏபிசி பேட்டர்னில் தான் வந்திருக்கு. இப்போ பி முடிஞ்சு சி போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு இப்போ ஃபஸ்ட் லெக்கில் ஒரு ஏபிசி, செகண்ட் லெக்கில் ஒரு ஏபிசி, அப்போ தேர்ட் லெக் வந்து என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று இம்பல்ஸ், அந்த இம்பல்ஸ்குள்ளே டயகனல் பம்பண்டம் அதை வச்சுப்போம். ஒருவேளை சி லெக் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசியாக வந்தால் என்ன ஆகும்? ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேலிக்கு அப்புறம் ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி யோசிக்கலாம்னா ஏபிசியும் வரலாம். ஏபிசிலே நாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். ரெகுலரு, ஃப்ளாட்டு, இர்ரெகுலர், எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான ஏபிசி பார்த்துருக்கோம். இந்த சி லெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பல்ஸாக இல்லாமல் ஏபிசியாக போயிட்டுருக்கு அப்படின்னா இது ட்ரையாங்கிளாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஒரு ஏ பி முடியுது அப்படின்னா அடுத்த லெக் வந்து இந்த மாதிரியான இடங்களில் ஒரு முக்கியமான ஒரு சைட்வேஸ் போயிட்டுருக்கக்கூடிய இடங்கள் வேவ் 4, வேவ் பி இந்த மாதிரி இடங்களில் மட்டும் நம்ம வேவ் சி எப்படி போகுன்றதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சில நேரங்களில் வேவ் சி வந்து ஒரு இம்பல்ஸாவோ இல்லை டயகனலாவோ ஒரு பம்ப் அண்ட் டம்பாவோ மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ அடுத்த லெக் வந்து அந்த ஒரு லெக் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏபிசி என்டையராக முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை சி லெக் வந்து ஏபிசியில் போகுது அப்படின்னா இன்னும் வந்து அந்த சைட்வேஸ் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். இப்போது கரண்ட்டில் போயிட்டுருக்கக்கூடிய அந்த பி பாயிண்ட்டு சி இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த லெவலுக்கு இல்லை இந்த ஒரு லெக்கில் வந்தாலும் சரி இல்லை அடுத்த லெக்கில் வந்தாலும் சரி எப்படியோ இந்த ரூ. 683.45 ரூ. 709.55 ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதை நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்து பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ சைட்வேஸில் போயிட்டுருக்கு. திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் வந்து டவுன் சைடில் தான் கண்டினியூ ஆகும். அப் சைடில் போகாது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு 90% டவுன் சைடில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி திரும்ப ரிவர்சல் நடந்தாலும் நடக்கலாம். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து ஒரு பேரிஷ் வியூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புல்லிஷ் வியூ. புல்லிஷ் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெக் வந்து இது வந்து ஒரு ஏபிசியாக இருக்குது. செகண்ட் லெக்கும் ஒரு ஏபிசியாக போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி போகிற பட்சத்தில் இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கிது. அதாவது ரூ. 683.45 ரூ. 709.55 இங்கேருந்து நமக்கு ரிவர்சல் கிடைக்கிது அப்படின்னா இதை நம்ம வந்து அடுத்த சி பாயிண்ட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இல்லை இதில் வந்து ஒரு ஏபிசி போகுது அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், ட்ரையாங்கிளாகவும் இருக்கிறதுக்கு நம்ம சான்சஸ் சொன்னோம்ல. ஆனால் அதே மாதிரி ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா இப்போ கரண்ட்டில் வந்து இந்த லெக்கு போயிட்டுருக்குல்ல, இது வந்து ஒரு ஏபிசி, இது வந்து என்டையராக ஒரு லெக் நம்ம எடுத்துக்குவோம். இதிலேருந்து ஒரு ரிவர்சல் நடக்கும். இந்த பி லெக் வந்து இங்கே வந்து முடிஞ்சு ரிவர்சல் ஆகி இந்த பியோட ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகாமல் ஒரு 70 to 80% இல்லைனா ஆல்மோஸ்ட் 90% அந்த இடத்துல ரிவர்சல் நடந்து டி லெக் வந்து வரும்.
ஒருவேளை இந்த சி லெக் வந்து பியோட ஸ்டார்ட்டிங்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ட்ரையாங்குலர் கிடையாது. ட்ரையாங்கிள் இல்லாமல் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி புல்லிஷ் வியூவாக போயிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே வந்து ரிவர்சல் கிடைக்கணும். ரிவர்சல் கிடச்சி இந்த பியை தாண்டி இந்த ஒரு லெக்கு போகணும். அப்படி போணுச்சு அப்படின்னா இது புல்லிஷாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இதுக்குள்ளே வந்து நமக்கு ரிவர்சல் நடக்குது அப்படின்னா இது வந்து ட்ரையாங்குலராக மாறி திரும்ப டவுன் சைடு தான் போகும், அப் சைடு போகாது. கீழே போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த இடத்த வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இங்கேருந்து நமக்கு ரிவர்சல் ப்ளஸ்ஸு இது ஒரு நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு என் பேட்டர்ன். புல்லிஷாக மாறணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு நல்ல வால்யூமோட மேலே போகுது அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக டேர்ன் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா டயகனல் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்து வேவ் 1 இருக்கும். என்டையர் இந்த வேவ் 5 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேவ் 1 இருக்க சான்சஸ் இருக்குது. அகெயின் இந்த மார்ச்லேருந்து இந்த வேவ் 5 இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, இது வரைக்கும் உள்ள இது வந்து ஒரு லெக்கு, வேவ் 1ஓட ஒரு லெக்கு. ஸோ நம்ம திரும்ப ரிவர்சல் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த என்டையர் மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரு 30 to 50% நம்ம ஃபிபனாச்சி போட்டு வெயிட் பண்ணோம்னா திரும்ப கீழே ப்ரைஸ் அங்கே வந்து டச் ஆகிட்டு திரும்ப மேலே போகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து புல்லிஸ் சைடில் உள்ள பாசிபிலிட்டிஸ் இந்த வேவ் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இதை தாண்டி இந்த வேவ் வந்து போணுச்சு அப்படின்னா புல்லிஷாக இருக்கும். போகாமல் இங்கே இதுக்குள்ளே வேவ் ஒன்றுக்குள்ளே வந்து ரிவர்சல் நடக்குது அப்படின்னா ஏபிசியாகவோ இல்லை ட்ரையாங்கிளாகவோ மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 2 பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. அதனால் நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிட வேண்டாம். நம்ம அந்த மாதிரி முடிவு பண்ணணும் அப்படின்னா நிறையா நம்ம தப்பான டிசிஷன் எடுப்போம். நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம அந்த ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. நமக்கு தேவை வந்து கிளியரான கன்ஃபார்ம் நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஒரு போல்டான ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு மனக்குழப்பத்தில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து நம்மளை கைட் பண்ணும். ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரு சில பேங்க்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஃபர்தராக வந்து நம்ம வேறு செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.